ராஜபாளையம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற ஜெகதீஸ்வரி அவர்கள் இன்று அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். அவற்றிடம் பேசலாம். வணக்கம் மேடம், முதல்ல வாழ்த்துக்கள். உங்க பகுதியிலிருந்து, ராஜபாளையம் பகுதியிலிருந்து அமைச்சரா இன்னைக்கு தேர்வு இருக்கிறீங்க. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் உங்களுக்கு கிடைச்ச இந்த அமைச்சர் பதவிக்கு என்ன சொல்றீங்க, மக்களுக்கு என்ன சொல்றீங்க? இந்த அமைச்சரா பதவி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அந்த பதவியை நல்வழியில் பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் என்னுடைய முழு நோக்கம். கண்டிப்பாக நம்மளுடைய மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்வேன். நம்மளோட தலைவர் தளபதி விஜய் அண்ணா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆசியுடன், பொதுச் செயலாளர் புஷ்யனந்தப்பாவுடைய வழிநடத்துதல்படி மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்கிறதுக்காக மட்டுமே நாங்கள் வந்திருக்கோம். ஊழல் இல்லா ஒரு ஆட்சி நாங்கள் கொடுப்போங்கிறத நேரத்தில் நான் தெரிவிச்சேன். தமிழக வெற்றி கழகனாலே நிறைய மகளிரை பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த அமைச்சரவையிலையும் முதல் கேபினெட் எடுத்துக்கிட்டவங்க அவங்களையும் ஒரு பெண் அமைச்சரை பார்க்க முடியுது. இப்பயும் இன்னைக்கு விரிவாக்கத்திலையும் 3 அமைச்சர்கள். பெண்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில், அதிகாரத்தில், அமைச்சரவையில் பெண்களுக்கான போதுமான இடம் கிடைச்சிருக்குங்க? பொதுவாகவே நம்மளுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் விஜயண்ணா வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. அதை இந்த இடத்துல அமைச்சராக கொடுத்தும் நாங்கள் அடிப்படையாக ஒரு பாரம்பரிய மக்களில் இருந்து நாங்கள் வந்திருக்கோம். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கேன். என்னையும் இந்த இடத்துல அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்காரு எங்களுடைய விஜயண்ணா. அது நான் ரொம்ப அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போனது பொதுச் செயலாளர் புஷ்யனந்தப்பா அவங்க தான். அவங்களுக்கும் நான் இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அதனால் அவங்க 2 பேருடைய வழிகாட்டுதலின்படி தலைவர் தளபதி விஜய் அண்ணாவுடைய அவர் ஆசை, அதாவது எங்களுடைய மக்களுக்கு நான் நல்லது செய்யணுங்கிறதா எப்பயுமே நாங்கள் கட்சி தொடங்கும் முன்பு இருந்தே அண்ணா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னைக்கு நிறைவேறுக்கு. அதை முழுமையாக அண்ணனோட சப்போர்ட் படி நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வோம். ஒரு துளி கூட அண்ணனுக்கு கெட்ட பேர் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கணுங்கிறத தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய இந்த வேலையில் மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுடைய கருத்துக்களா என்ன? மக்களுக்கு நான் சொல்லிக்க போகிறது ஒன்றுனா, முடிஞ்ச அளவுக்கு தவறான வழியில் போகாதீங்க. இந்த பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு சொல்லிக்கிறது ஒரே விஷயம், மது, இந்த கஞ்சா, போதை, இந்த மாதிரி விஷயத்தில் தயவு செய்து அடிக்ட் ஆகாதீங்க. உங்களுடைய எதிர்காலமே வருங்காலம் அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். அதை மாற்றி அமைப்போம். அதை நோக்கி பயணிக்காதுங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் இன்னைக்கு பல கெடுதலில் பிள்ளைங்களை கொண்டு போகுது. அதையும் நல்ல வழியில் பயன்படுத்தணுங்கிறதையும் நான் குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாத்தையும் நான் ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். நல்ல வழிக்கு மட்டும் செல்ஃபோனை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி மேடம். ஜெகதீஸ்வரி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய வேளையில் மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதே போன்று அவர்களுடைய நிலை எந்த நிலையிலிருந்து இந்த அமைச்சரவை வரக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது குறித்தும் விளக்கமாக தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பது ஜோஷுடன் சுரேஷ்குமார்.